ஆத்தாடி கெடாக்கறி விருந்து அன்னதானத்துக்கு இம்புட்டு கூட்டமானு நேர்ல போய் ஆடி போயிட்டேங்க. அந்த பந்திக்கு எவ்ளோ போட்டி, அந்த பந்தில இடம் பிடிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. எவ்வளோ நேரம் நின்று அந்த பந்தில உட்காந்து அந்த கெடாக்கறி விருந்துல அப்படியே சாப்பாடு எடுத்து கறியை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலா இருக்கும். உண்மையிலேயே சொல்லப்போனா அந்த அன்னதானத்துல கெடா விருந்து அன்னதானத்துல அந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்டா வந்துட்டு சமைச்சிருந்தாங்க. இன்னைக்கு நாங்க காலையிலே போனப்பயே வந்துட்டு நான் அவ்வளோ கூட்டம், என்னடா காலையிலே இவ்ளோ கூட்டம்னு நினைச்சா நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த அன்னதானம் நடக்குங்க. இப்ப நான் பேசும்போது மணி 6 ஆக போகுது. இன்னுமே கூட நீங்க போய் கூட சாப்பிடலாம். 10 மணி வரைக்கும் வந்துட்டு இந்த நிகழ்ச்சி வந்துட்டு நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கூட்டம். நாங்க போகும்போதுவே பயங்கர கூட்டமா இருந்துச்சு. பட் இப்பலாம் வந்துட்டு வெளியே அந்த பைபாஸ் ரோட்லயே கியூ நிக்கிறாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு கூட்டமா இருக்காங்க. நம்ம கழுங்கடி முனியாண்டி கோவில் திவ்யான சாமி, அந்த சாமிக்கு 2 வருஷம் ஒரு தடவை இந்த கெடா திருவிழா வந்துட்டு நடக்கும். 2 வருஷம் அந்த கெடாவை வந்துட்டு அந்த ஊர்லயே வந்துட்டு வளர்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கெடா